Greetings in the name of the Lord Jesus Christ. This is a joyful day, a day when two celebrations take place together. It is the 50th wedding anniversary of our beloved senior pastor, Bishop Devapandiyaya and Mrs. Inbakkaniyamma. While we may not be of an age to offer them wishes, on this special day, we wholeheartedly thank God for giving them to us as wonderful spiritual parents. We desire not only to emulate their exemplary married life, but also to teach it to our generations. In accordance with Psalm 92:15, we pray that they shall still bring forth fruit in old age. They shall be fat and flourishing. Today, we also extend our heartfelt birthday wishes on behalf of our family, the Tenkasi Bethesda Church, and all Bethesda churches across Tamil Nadu, to our beloved prophet, a man of Pentecost and a kingmaker who raises up kings and priests, Reverend Manasseh. We pray that God uses our prophet as a force that shakes the entire world, fulfilling the words in Jeremiah 51:20. You are my war club, my weapon for battle. With you I shatter nations. With you I destroy evil kingdoms. Happy birthday, dear prophet. May the Lord's grace grant us many more joyful moments. Amen. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பு போதகர் அப்போஸ்தலர் தேவபாண்டி அவர்களுடைய ஆமென் மற்றும் சகோதரி இன்பக்கனியா அக்கா அவர்களுடைய 50வது திருமண நாளிலே அவர்கள் 2 பேரையும் மனதார வாழ்த்துவது கர்த்தர் எனக்கு கொடுத்த பாக்கியமாக நான் எண்ணுகிறேன். ஆமென். அன்பு போதகர் அவர்கள் இளம் வயதில் மிகவும் சிறுமைப்பட்டு ஆமென் அவமானப்படுத்தப்பட்டு தகப்பனே பல இன்னல்களுக்கு இடையில் இந்த ஊழியத்தை ஆரம்பித்து இன்றைக்கு வெற்றிகரமாக ஊழியம் செல்கிறது என்றால் அவர்கள் மட்டுமே அஸ்திவாரமாக இருந்தார்கள். அவர்கள் ஜெபங்கள் ஆமென் ஒவ்வொன்றும் இன்றைக்கு கேட்கப்பட்டு அது பதிலாய் சபையாய் எழும்பி நிற்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆமென். 2 பேர் ஊழியத்தில் வந்த பிறகு அவர்கள் சொந்தங்களால், உறவினர்களால், கூட பிறந்தவர்களால் ஆமென் நிறைய அவமானம், நிறைய கண்ணீர், அத்தனைக்கும் மத்தியில் தேவனாகிய கர்த்தர் ஆமென் அன்பு போதகரை தடப்படுத்தி பலப்படுத்தி பேசி இன்றைக்கு ஊழியத்தில் ஆமென் பிள்ளைகளை, பேரப்பிள்ளைகளை உருவாக்கக்கூடிய ஒரு கனம்பற்ற பாத்திரமாக தேவன் நிறுத்தி இருக்கிறார். ஆமென். அன்பு போதகரையும் அருமையான சகோதரியையும் மனதார வாழ்த்துகிறேன். உண்மையிலே உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஆமென் 2 பேரும் இன்னும் பல்லாண்டுகள் வாழணும், நல்ல சுகத்தையும் பலனையும் ஆரோக்கியத்தையும் பெற்று வாழ வேண்டும். இன்னும் தேவனுக்காக ஆண்டவரை திரளான கனி கொடுக்கிற பாத்திரங்களாய் தேவன் எடுத்து நிறுத்த வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். நான் அப்படியே வாழ்த்துகிறேன். இது அப்படியே நடக்கட்டும். இந்த வாழ்த்துல பரலோகம் கேட்டு அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை அருமையான போதகருக்கும் அருமையான ஆண்டவரே சகோதரிக்கும் ஆமென் பரலோகம் கொண்டு வரட்டும். புதுபலன் பெற்று இன்னும் தேவனுக்காக எழும்பி பிரகாசிக்க கர்த்தர் ஒத்தாசை அனுப்புவாராக. ஆமென். ஸ்தோத்திரம். கழுகு வயதாயிட்டா அது பாறையின் ஓரத்தில் இருந்து அமர்ந்திருந்து தன்னுடைய இறக்கைகளை எல்லாம் உதிர்த்து ஆமென் புது கழுகை போல, இளமை நிறைந்த கழுகை போல அது பறந்து போய் ஆமென் மறுபடியும் ஆமென் திரளான வேட்டைகளை செய்ய
ஆண்டவரே, இந்த கழுகுக்கு ஒரு பலனை கொடுத்திருக்கிறேன், உமக்கு நன்றி. அதை போலவே அருமையான போதகர், ஆமென், ஸ்தோத்திரம், இவ்வளவு நாள் காத்திருந்திருக்கிறார்கள். இனி தமிழ்நாடு எங்கும் மற்ற மாநிலங்களிலும் கர்த்தர், ஆமென், அல்லேலூயா, போதகரையும் சகோதரியையும் ஆண்டவர் கடந்து போக அங்கே கர்த்தருக்கென்று ஆமென் பிரகாசிக்க கர்த்தர் உதவி செய்யும். என் தேவன் அப்படி செய்ய போறீங்க. அதற்காய் ஸ்தோத்திரம். அருமையான ஆமென் போதகர் ப்ராஃபட் தீர்க்கதரிசி அவர்களை 45 ஆண்டுகள் சுகபத்திரமாய் காத்துக்கொண்டு இந்த 46வது வயதுக்குள்ள பிரவேசிக்கும்படி தேவன் வைத்திருக்கிற பெரிதான கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆமென். தீர்க்க தரிசனம் மட்டுமல்ல, ஆமென், அவர்களுடைய ஜெப வாழ்க்கை மிகவும் மேன்மையானது. இன்னும் வளரட்டும், இன்னும் புதிய வரங்களை பெற்றுக்கொள்ளட்டும். அற்புதங்களை செய்யும் சக்தி என்கிற, ஆமென், விசுவாசம் என்கிற, ஆமென், மிகப்பெரிய வரங்களை ஆண்டவரே உமக்கு நன்றி உடைய மகனுக்கு கொடுத்து, அல்லேலூயா, பாம்பே மட்டுமல்ல, இந்தியா மட்டுமல்ல, உலக நாடுகளுக்கும் ஆண்டவர் உடைய தாசனை கொண்டு போக நீர் வைத்திருக்கிற திட்டங்களுக்காக கர்த்தருக்கு நன்றி உள்ளவனாயிருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். எங்கள் ஜெபங்களும் அப்படியே இருக்கிறதப்பா. உடைய தாசனை பலப்படுத்தும், உடைய தீர்க்கதரிசியை நீர் பயன்படுத்தும், இன்னும் வல்லமையாக எடுத்து பயன்படுத்தணும். நல்ல சுகத்தையும் பலனையும் ஆரோக்கியத்தையும் உடைய தாசனுக்கு கொடுத்து, ஆமென், எழும்பி பிரகாசிக்கிற வல்லமை உள்ள கனம்பெற்ற தீர்க்கதரிசியாக, ஆமென், அல்லேலூயா, ஆமென், ஊழியக்காரனாக தேவன் நிறுத்த வேண்டும் என்று நான் மனதார வாழ்த்துகிறேன். அல்லேலூயா. இந்த பிறந்த நாள் அவர்களுக்கு ஒரு பெரிய புதிய பரிணாமத்தை கொண்டு வரட்டும். இந்த 46வது வருஷம் தீர்க்கதரிசிக்கு ஒரு புதிய பரிணாமம், ஒரு புதிய பரிமாணத்துக்குள்ள, ஆமென், அல்லேலூயா, அவர்கள் கடந்து போவார்களாக என்று மனதார வாழ்த்தி ஜெபிக்கிறேன். மேன் ஸ்தோத்திரம். அவர் கொடுத்த குடும்பங்கள், பிள்ளைகள் எல்லாரையும் தேவன் எடுத்து பயன்படுத்துகிறீர், இன்னும் எடுத்து பயன்படுத்தும். ஆக திருமண நாள் கொண்டாடுகிற ஆண்டவரை போதகரையும் சகோதரியையும், ஆமென், 46வது பிறந்த நாளை கொண்டாடுகிற அருமையான தீர்க்கதரிசியையும் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் நாமத்தினாலே மனதார வாழ்த்துகிறேன். இவர்கள் பல்லாண்டுகள் வாழ்ந்து திரளான பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு கனி கொடுக்கிறவர்களாய், ஆறுதல் கொடுக்கிறவர்களாய், கட்டி எழுப்புகிறவர்களாய் தேவன் எடுத்து நிறுத்தப் போகிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். உங்கள் நாமத்தையும் மகிமைப்படுத்தும். எங்கள் வாழ்த்துதல் அப்படியே நடக்கட்டும். மேன் ஸ்தோத்திரம். இந்த புதிய திருமண ஆண்டு, இந்த புதிய பிறந்த ஆண்டு இயேசுவின் நாமத்தினால இந்த ஊழியர் குடும்பத்திற்கு ஒரு பெரிய மாற்றத்தை, ஒரு வித்தியாசத்தை கொண்டு வரட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். தேவன் அப்படி செய்ய போறீங்க. அதற்காய் ஸ்தோத்திரம். வாழ்த்துகளோடு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.